ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஹூக் பீஸ் எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த 2 பீஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு பட்டியில் ஜாயின் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏத்தம் இருக்க இல்லாமல் கரெக்டாக செக் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஹூக் பீஸ் ஜாயின் பண்ணணும். இதுக்கான லைனிங் பீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா ஐ பீஸுக்கும் ஹூக்கு பீஸுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்துவே 6.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 4 இன்ச்சுக்கு வந்து ஹூக்கு பீஸும் ஐ பீஸும், பேலன்ஸ் இருக்கிற 2.25 வந்து ஹூக் பீஸுக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த சின்ன பார்ட் வந்து ஹூக் பீஸுக்கும், பெரிய பார்ட் வந்து ஐ பீஸுக்கும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இதை நம்ம வச்சுருவோம். இதில் வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2.25 இருக்குது பேலன்ஸ். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம லெஃப்ட் சைடு பார்ட்டில் தான் ஹூக்கு பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த பீஸ் என்ன பண்ணணுன்னா, எட்ஜில் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை மறுபடியும் மடிச்சுட்டு, இப்படி மடிச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணணுன்னா அந்த எட்ஜஸில் வச்சு தைக்கணும். நல்லா மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்பி அடிக்கணும். மேல் பக்கம் இப்போ மடித்ததை மேல் பக்கம் வச்சு அப்படியே கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் எட்ஜஸ்ஸு நம்ம பட்டி இந்த பீஸ் வைக்கிற ஜாயின் பண்ணுறதும் ப்ளவுஸ் பீஸும் 1/4 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிட்டு கரெக்டாக இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஏற்ற இறக்கம் வந்துருச்சுன்னா மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு மட்டும் மடித்து தைச்சிருங்க எட்ஜஸ் வரைக்கும். நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு தைச்சிடணும். தைச்சிட்டு கட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும்னா, இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து அடுத்து ஒரு திருப்பிட்டு இது மேலே ஒரு படிமான தையல், அந்த எட்ஜ் தையல்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த பீஸ் இந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் மேலே தான் இருக்கணும். ப்ளவுஸ் மேலே இருக்கக்கூடாது. லைனிங் பக்கம்தான் இருக்கணும். அது மேலே ஒரு தையல் போட்டுடணும். தைச்சிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நம்ம தைச்ச தையல் இப்போ இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி உள்ளே திருப்பிடணும். கரெக்டாக வச்சு திருப்பிட்டிங்கன்னா அந்த தையல் நம்ம தைச்சது வந்து உள்பக்கம் வந்துடணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ் எப்படி மடித்து தைச்சிட்டு அப்புறம் திருப்பிக்கங்க. கார்னரில் திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல். அது என்னென்னா நம்ம சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சு தைக்கணும். இப்போ தைச்சிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸில் நம்ம நிறைய விட்டுருக்கோம் இல்லைங்களா, கரெக்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை மடித்து உள் பக்கமாக மடிச்சுட்டு அந்த எட்ஜஸ் கார்னர் வந்து நம்ம கழுத்தோடு கரெக்டாக வர மாதிரி மடிப்பு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த கழுத்தோடையே அந்த மடிப்பு வர மாதிரி தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாத ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் இந்த டைப்பில் நீங்கள் தைச்சிங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.